இந்த நிலை மாறணும், அதற்காக ஜெபிப்போம். கடன் பிரச்சனையினால் வட்டி பணம் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் மரண பீதியில் இருக்கிற விவசாயிகள் அதிகம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அறுவடைக்கு வந்து விட்டது, ஆனால் அறுவடையானது அவர்கள் நினைத்த லாபம் வரவில்லை என்று இருக்கிற விவசாயிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஏன் காலமாக ஒவ்வொரு விவசாயமே ஓட்டு வீட்டிலும் சிறு சிறு வீடுகளிலும் குடிசைகளிலும் இருக்கிறார்கள். அந்த விவசாயத்தை சாப்பிடுகிற நாம் மாளிகையில இருந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் விவசாயிகள் ஏன் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் என்று சிந்தித்து விவசாயிகளுக்காக ஜெபிக்கிற நாள். எனவே எல்லாத்தையும் மாத்துவோம் அன்பர்களே. நம்ம தான் ஆசீர்வாதம் அன்பர்களே. மக்கள் தான் இங்கு சக்தி. மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க பிராண்டட் திங்ஸ் வாங்க மாட்டோம் அப்படி முடிவு பண்ணிட்டோம்னா அந்த விளம்பரம் வீண், அவர்கள் பொருட்கள்லாம் வீண். நம்ம தான் சக்தி, மக்கள் தான் பவர்ஃபுல். இங்க நாங்களாம் ஒன்று சேர்ந்தோம் என்றால் பிராண்டடே வேண்டாம், சின்ன சின்ன கடைகளை தேடி போங்க. ரெண்டாவது, சிறு சிறு வியாபாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட போய் பார்கெயின் பண்ணிட்டு இருக்காதீங்க. 15 ரூபாய் பொருளை 10 ரூபாய்க்கு கொடு, 10 ரூபாய் பொருளை 8 ரூபாய்க்கு கொடு. சின்ன சின்ன கடைகளில் சொந்து வியாபாரத்தில் அவர்கள் சொல்லுகிற தொகையை விட குறைத்து கேட்காதீர்கள். எனவே உழவர்களுக்காய் ஜெபிப்போம். உழைக்கிற உழவர்கள் விவசாயிகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், எல்லோரும் அல்ல, ஆனால் பெரும்பாரியாக ஏழைகளாகவே இருக்கிறார்கள். பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் இத்திருநாள் உழவர் திருநாள். யார் பயன்பெறுகிறார்கள் என்றால் பெரிய முதலாளிகள், பெரிய நிறுவனங்கள், சூப்பர் மார்க்கெட், கார்ப்பரேட் கம்பெனி, சினிமா துறையை சார்ந்தவர்கள் சம்பாதிக்கிறார்கள் கோடி கோடியாக. ஏழை ஏழையாகவே இருக்கிறார். விவசாயிகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காய் ஜெபிப்போம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.